வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக் தமிழ் சேனல். இந்த டீலில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடக்க போகிற மணி இந்த பேங்க் பேப்பரியோட மேட்ச் கார்டோட ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காம சேனல் புதுசாக வந்துருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் சரி, உமன்ஸுக்கான மணி இந்த பேங்க் சரி, அதில் யார் வின் பண்ணுவோம் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மணி இந்த பேங்க் பேப்பரியூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேப்பரியூ வந்து மெயினாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற பேப்பரியூ. இந்த பேப்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயரில் செகண்ட் ஒரு ஆளாக இருப்பாங்க. அதாவது ராயல் நம்பர் வின் பண்ணவங்க மேஜராக வந்து அந்த இயரில் தெரிவாங்க. அண்ட் செகண்ட் இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் தான். அவங்க எப்படி அந்த கேஷிங் பண்ணுறாங்க அப்படின்றத கதை. இப்போதைக்கு அதை பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட், அதை ஸ்டார்ட் பண்ணுற டைம் எப்போனா 5:30 தான். அதனால கவலைப்பட தேவையில்லை. எப்பயும் போல தான் ஜூன் 8ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் என்னை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் மேட்ச் இதை பண்ணால் நீட்டாக அமைதியாக முடிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் வந்து தூக்க களத்தில் இருப்போம். இந்த மேட்ச் வந்து போடுறீங்க. இந்த மேட்ச்சை என்னை பொறுத்தளவுக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வல்கீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா போன இதே மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி வந்து தோற்றுருப்பாங்க. ஆனால் க்ளீனாக பின் பண்ணி வரைக்க மாட்டாங்க. எதிர்பார்க்க இடத்துல பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால திருப்பி அகைன் வந்து ரீமேட்ச் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஆனால் பெக்கி திருப்பி அகைன் ஒன்று தோக்கடிச்சு திருப்பி அந்த பவர், அதாவது முன்னாடி இருந்தாங்களா பெக்கி வந்து ஒரு டாப் லெவலில், அந்த லெவலில் திருப்பி அகைன் வந்து வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இன்டர்கண்ட் சாம்பியன்ஷிப் வரணும் என்ன ஒன்றுமே புரியலையே. ஆனால் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் இங்கே இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அதனால் நான் என்ன எதாவது தப்பு சொன்னாலும் என்ன திட்டாதீங்க. அதுக்கு மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ப்ரெடிக்ஷனில் யார் வின் பண்ண என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைரா வல்கீரியா தான் வின் பண்ணுவாங்க. மேபி இதுலேயே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷன் மூலியமாக பெக்கி தோக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒருவேளை மணி இந்த மாதிரி கேஷிங் கூட நடக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதாவது மிட் ரேஞ்ச் சூப்பர் ஸ்டார் வின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் உமன்ஸுக்கான லேடர் மேட்ச் தான். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு அதாவது இதில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டார் 5 சூப்பர் ஸ்டார் வந்து ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டெப்பனி வேகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் NXT சாம்பியன் வந்து லாஸ்ட் பண்ணிட்டு ஸோ ராவோட மெயின் ரோஸ்டில் வந்துட்டாங்க. அவங்க மணி இந்த மாதிரி ப்ரீஃப் கேஸ் வின் பண்ணால் ஒருத்தா இருக்கும். ஆனால் அலெக்சா பிளஸ் இப்போதைக்கு ஒயிட் 6 இருக்காங்க. ஸோ அதனால மேபி வந்து ஒயிட் 6 இன்னும் அவங்க மிங்கிள் ஆகலை. அதனால என்னை பொறுத்தளவுக்கு வின் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் ரோக்ஸன் பெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்பர்லேயும் சரி, எலிமினேஷன் சாம்பியன்லேயும் சரி, இப்போ மணி இந்த மேக்லேயும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அவங்க வின் பண்ணாங்கன்னா ஜட்மெண்ட் டே பார்க்க அந்த ஒரு மணி இந்த மேக் ப்ரீஃப் கேஸ் போயிடும். ஸோ நிறைய மைண்ட் கேம் ஆடி வின் பண்ண வைக்கலாம். ஸோ அவங்களுக்கும் லீவ் மார்க்கனும் தனி பஞ்சாயத்து ஓடலாம். நீங்கள் ரியா ரெப்லி வின் பண்ணாலும் டைட்டில் பேக் எடுப்பாங்களான்னு தெரியல. அண்ட் டைட்டில் பேக் அவங்க எடுத்தாலும் அந்த பழைய மாதிரி வந்து ரைனிங், அதாவது டைட்டில் ரைனிங் இருக்குமான்னு தெரியல. மேபி ரியா ரெப்லி வந்து வாய்ப்புகள் கம்மி. அவங்கள மெயினாக இருக்குன்னா இப்போதைக்கு இதில் பெரிய சூப்பர் ஸ்டார்னா ரியா ரெப்லி தான் மெயினாக சொல்ல போனால். ஆனால் இப்போதைக்கு ரியா ரெப்லி வந்து டஃபஸ்ட் மேட்ச் வந்து கொடுப்பாங்க, டஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வின் பண்ணாங்க தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு ஸ்டெப்பனி வின் பண்ண அளவுக்கு ரோக்ஸன் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கான மணி இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்லாம் ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. அதை நான் எண்டிங்கில் சொல்கிறேன், அடுத்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். ஆனால் இதில் மேட்ச்சில் என்னென்னா, இந்த மேட்ச் வந்து அந்த டைட்டில் மேட்ச்சுக்கு முன்னாடி, அதாவது டாக்டி மேட்ச்சுக்கு முன்னாடி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த மேட்ச்சில் இருக்க சூப்பர் ஸ்டார் எல்லைநேட் தான் வின் பண்ணாங்க மேஜராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லைநேட்ட கதையை விட இதில் இருக்க வித்தெல்லாம் சூப்பர் ஸ்டார் கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பென்டா இப்போதைக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் வின் பண்ணானா ஜட்மெண்ட் டேல இருக்க டாமினிக் வந்து பொழந்துருவார். அவருக்கு ஒரு தனி கதை இருக்குது. ஆண்ட்ரடே வந்து அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அண்ட் எல்லைநேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கஃபாட்டு தான். ஆனால் இங்கே சோலசிக்கோ அவர் இருக்காரு. ஸோ சோலசிக்கோ வின் பண்ணால் பிளட் லைனுக்கு திருப்பி டைட்டில் கொண்டு வந்துருவார். செத்ரான்ஸ் வின் பண்ணால் செத்ரான்ஸோட நியூ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொண்டு வந்துருவார். எல் கிராண்டி அமெரிக்கானோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இதுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. ஸோ அதனால ஏஜஸ் எல்லாம் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ஏஜஸ்எல் சிஎம்க்கு. ஆனால் எல் கிராண்டி அமெரிக்கானோ உள்ளே வந்தனால ஸோ நம்ம கண்டிப்பாக இவர் வின் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார். மண்டேல வேறு ஏதோ ஒரு கல் மாதிரி வச்சு தெரிவார். ஸோ அதனால இவர் வின் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் மேஜராக என்னோட ப்ரெடிக்ட் பண்ண இதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு மென்ஸ் மணி இந்த மேட்ச். என்னை பொறுத்தளவுக்கு எல் கிராண்டி அமெரிக்கானோ எதிர்பார்க்காதால் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா லோகன் பால் வர்சஸ் கோடி அண்ட் ஜே உசோக்கான ஒரு மேட்ச். அன்னைக்கு கடைசியில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த டேக் மேட்ச் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மணி இந்த மேட்ச்சில் என்ன ஒரு கதைனா, ஜான் சீனா அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், மெயின் ஈவென்ட் ஜே உசோ. ஸோ அதனால மேபி இந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக போட்டாங்கன்னா அந்த மணி இந்த மேட்ச் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குது. கேஷிங் பண்ண சொதப்பவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க தெரியல. மேபி ஓப்பனர் மேட்ச் நடக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா திக் நிமிடங்கள் தான். ஒவ்வொரு மினிட்டுமே அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். இந்த ஒரு மேட்ச் 4 மேட்ச் தான். ஆனால் ஒர்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அந்த உமன் டிவிஷன் மேட்ச் மட்டும் ஸ்டோரி எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டோரி கொண்டு போகிறது தான் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியும். இந்த மேட்ச்சில் என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஜான் சீனா வின் பண்ண வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இப்போ அடுத்து சம்மர்ஸ்லாம் வரதுனால கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஜான் சீனா பின் பண்ணுற மாதிரி செக்மெண்ட் வந்து நடக்கலாம். ஏற்கனவே நீங்கள் போன டைம் கதை பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். சோலசிக்கோவா கோடியை வந்து பின் பண்ணியிருக்கோம். அதனால சம்மர்ஸ்லாம் மேட்ச் நடந்துச்சு. சேம் இதே மாதிரி வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி இங்கே லோகன் பால்
கொடுத்துருக்காரு. அதனால கதை எந்த மாதிரி மாறப்போன்னு தெரியல. கேஷிங் நடக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்க. என்ன பொறுத்தளவுக்கு கோடி வின் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.